நடிகர் ரஜினிகாந்த் திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். உடல் சோர்வு மற்றும் வயிற்றுவலி காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் நடிகர் ரஜினிகாந்த் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நேற்று இரவு படப்பிடிப்பு முடிந்துவிட்டு வீடு திரும்பிய போது சோர்வு மற்றும் வயிற்றுவலி ஏற்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், நடிகர் ரஜினிகாந்த் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. இன்னும் சற்று நேரத்தில் மருத்துவ பரிசோதனையும் அவருக்கு நடைபெற இருக்கு. என்ன மாதிரியான பிரச்சனையோட அவர் உடல்நலக் குறைவு காரணமா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு? அவருக்கு என்ன சிகிச்சைகள் வழங்க போறாங்க? ஆனந்தி, நடிகர் ரஜினிகாந்த் நேற்று இரவு 10 மணி அளவில் நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் நம்ம என்ன சொல்லணும்னா, நடிகர் உலகம் முழுவதுடைய கோடான ரஜினி ரசிகர்களுக்கும் பொதுமக்களும் சொல்ல பயப்படும்படியாக எதுவும் இல்லை. அவர் உடல்நிலை மிகவும் சீராக தான் இருக்கிறது. ஏற்கனவே திட்டமிடப்பட்டு மருத்துவரின் ஆலோசனைப்படிதான் அவர் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். திடீரென்று உடல்நலக் குறைவு ஏற்பட்டு அனுமதிக்கப்படவில்லை அப்படின்றத நாம் தெளிவுபடுத்தலாம். ஏனென்னா அவர் ரஜினிகாந்த் ஏற்கனவே 120 படமான வேட்டை வரும் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல 120 படமா கூலி படத்தில் நடிச்சிருக்காரு. விசாகப்பட்டினத்துல தொடர்ந்து படப்பிடிப்பு நடக்கிட்டு இருக்கு. படப்பிடிப்பு தளத்தில் தொடர்ந்து அவருக்கு உடல்நிலையில் சில பிரச்சனை ஏற்பட்ட போது, அதாவது குறிப்பா அடி வயிற்றுல அவர் வெளியேற்றப்பட்டிருக்கு, சிறிய கட்டி போன்றது தென்பட்டிருக்கு. இதன் அடிப்படையிலும் லேசான நெஞ்சுவலி காரணமாகவும் அவர் அங்கிருந்து மருத்துவரை தொடர்பு கொண்டு கலந்து ஆலோசித்து திட்டமிடப்பட்ட தேதியில் தான் நேற்று இரவு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கார். இன்று காலை அவருக்கு காலை 6 மணியிலிருந்து 6:30 மணிக்குள்ளாக அப்போலோ மருத்துவமனையில் இருதய சிகிச்சை பிரிவின் சிறப்பு மருத்துவர் சாய் என்பவர் பரிசீலனை மேற்கொண்டிருக்கிறார். அந்த பரிசீலனைக்கு பிறகு அவருக்கு என்ன மாதிரியான உடல் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது, என்ன மாதிரியான சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும், எப்போது அவர் வீடு திரும்பார் என்பது குறித்து விரைவில் ஒரு 8 மணி அல்லது 9 மணிக்குள்ளாகவே மருத்துவமனை சார்பில் அவருக்கான மருத்துவ பரிசோதனைக்கான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே பயப்படும்படியாக நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை பயப்படும்படியாக ஏதும் இல்லை. உடல்நிலை சீராக தான் இருக்கிறது. திட்டமிடப்பட்டு அவர் மருத்துவ பரிசோதனைக்காக தான் அனுமதிக்கப்பட்டார் என்பதை நாம் தெளிவுபடுத்தலாம். முருகேசன், வழக்கமான மருத்துவ பரிசோதனை இல்லாம திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில தான் அவர் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறாரு. இது தொடர்பா வேற ஏதாவது கூடுதலா தகவல் கிடைச்சிருக்கா? அவருக்கு வேற ஏதாவது உடல்ல பிரச்சனை இருக்கா? அது போன்ற தகவல் ஏதாவது கிடைச்சிருக்கா நமக்கு? நடிகர் ரஜினிகாந்த் ஏற்கனவே கடந்த 2020ஆம் ஆண்டு உடல்நிலை காரணமாக அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்தார். அப்போது 2020 சட்டமன்ற தேர்தல் அவர் புதிதாக அரசியல் கட்சி தொடங்கி அரசியலுக்கு வர எதிர்பார்க்கும் நேரத்தில் தான் உடல்நிலை சரியில்லாமல் அங்கு அனுமதிக்கப்பட்டு மீண்டும் வீடு திரும்பினார். அந்த சூழலில் தான் தற்போது 2024 உடல்நலக் குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்கார். அவருக்கு லேசான நெஞ்சுவலி தொடர்ந்து படப்பிடிப்பு தள்ளி இருக்கும் போது அடி வயிற்றில் வலி ஏற்பட்டிருக்கிறது, லேசான கட்டி போட்டு தென்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நெஞ்சுவலி ஏற்படுகிறதா? ஏற்கனவே நடிகர் ரஜினிகாந்த் சிறுநீரக பிரச்சனை காரணமாக ராமச்சந்திரா மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிங்கப்பூர்லாம் சென்று சிகிச்சை பெற்று வந்தனர். இந்த நிலையில் அடி வயிற்றில் அந்த பிரச்சனை ஏற்பட்டதன் காரணமாக தான் தற்போது மருத்துவரை கலந்து ஆலோசித்து இந்த நேற்றைய தினத்திற்கு 10 மணிக்கு மேல் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். காலை 6 மணியிலிருந்து 6:30 மணிக்கு மேலாக அவருடைய பரிசோதனை மேற்கொள்வதற்காக தான் நேற்றைய தினமே அவரை அனுமதிக்கப்பட்ட அவர் மருத்துவமனையில் அனுமதிக்க சொல்லியிருக்கார்கள். அதன் அடிப்படையில அனுமதிக்கப்பட்டு தற்போது காலையில் கார்டியாலஜி, அதாவது இருதய அறுவை சிகிச்சை பிரிவில் சிறப்பு மருத்துவர் சாய் என்பவர் காலையில பரிசோதனை தொடங்கி இருக்கிறாரு. அந்த பரிசோதனை முடிவின் பிறகு அவருடைய உடலில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது, என்ன மாதிரியான பரிசோதனை, அதாவது சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும், எப்போது வீடு திரும்பார் என்பது தொடர்பான ஒரு அறிக்கையும் விரைவில் வெளியாக இருக்கிறது. ஆனந்தி, நடிகர் ரஜினிகாந்த் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது வரைக்கும் கிடைத்திருக்கும் செய்தி, அவரது உடல்நிலை தற்போது வரைக்கும் நல்ல நிலையில்தான் இருக்கிறது என்கிற தகவலை அவரது கோடான கோடி ரசிகர்களுக்கு தெரியப்படுத்தும் வகையிலேயே தகவலும் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முருகேசன்.